மெய்யாகவே சதவிகோடி கால மக்களிடத்திலும் உள்ள சர்வமூல மந்திர மகான்மியராகிய யுகவான் சாலை ஆண்டவர்களே முக்தி பாலி. பரமனே உருவெடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசேகாமில் தொன்மறை புகழும் தேவே, அருணடைவாதம் நோவடிமைக்காக இறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கநாதா போற்றி. 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை ஆணி மாதம் கூடியிருக்கும் தெய்வ சபைக்கு மதுரையிலிருந்து வருகை புரிந்துள்ள மெய்வழி சாலை காவியண்ணா அவர்களையும், சாலையம்பதியிலிருந்து வந்துள்ள சாலை ஐயப்பன் அவர்களையும், சாலை செய்யசுந்தரம் அண்ணா அவர்களையும், சாலை திருஞான சம்பந்தன் அண்ணா அவர்களையும் மற்றும் அனைவரையும் இந்த சபையின் சார்பாக வரவேற்று மகிழ்கின்றேன். நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் நமக்காக வேண்டி ஒவ்வொரு சபைகளை முதல்ல அவங்க உருவாக்குனாங்க. சபைகளை எதுக்காக வேண்டி உருவாக்குனாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நாமெல்லாம் ஒன்று கூடி தெய்வத்தின் திருவாக்குகளை கேட்டு நம்முடைய மனதிலுடைய மாயை சொல்லக்கூடிய கோது அருந்துவதற்காக வேண்டி சபைகள் கூட வேண்டும் அப்படின்னு அவங்க எடுத்து வச்சிருந்தாங்க. அதே போல் நம்ம எல்லோருமே பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் அன்பையும் அனுக்கிரகத்தையும் பெறுவதற்காக வேண்டி தெய்வ வாக்கியங்களையும் வேதங்களின் மூலமாக நமக்கு இறக்கி வைத்துள்ளார்கள். அந்த வகையில் பார்க்கணும்னா நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெய்வத்தை பற்றி யாருமா தெரிந்து கொண்டு பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மரணத்திற்கு பின்பு வாழ்வு இருக்குது அப்படின்னு சொன்னால் வேதங்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. நம்முடைய முன்னோர்கள், மகான்கள், ஞானிகள் எல்லாருமே நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு மட்டும் என்னன்னு கேட்டிங்கன்னா தெரியறதில்லை. அதை எடுத்துக்காட்டுவதற்காக வேண்டிய நமது குருபெருமான் அவர்கள் பாட்டையரோடு கலந்து 12 ஆண்டுகள் அவங்களோட அகிலவெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 ஆண்டுகள் தவம் செய்து நமக்கு எல்லா ஞானிகளும் எல்லா மகான்களும் கொடுக்க முடியாத அந்த ஞான செல்வத்தை அவர்களோட ஒற்று உதவி இசைந்தால், அவருடைய மனநோக்கு இசைந்தால், அதாவது தெய்வத்தோட நோக்குக்கு இசைந்தால் அவர்கள் இந்த ஞானத்தை நமக்கு எளிமையாக கொடுக்குறாங்க. நானும் என்னுடைய நண்பர் ஒருவரும் மரணமில்லா பெருவாளை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்ன கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்திற்கு பின்பு ஒன்றுமே இல்லை. இந்த உலக வாழ்க்கை வாழும்போது நாம் நல்லா அனுபவிக்கணும், சந்தோஷமா சொத்து சேர்க்கணும், நமக்குன்னு ஒரு கௌரவத்தை உண்டாக்கணும், பேரும் புகழும் பெறணும் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் அந்த பேரும் புகழும் எதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. நம்முடைய குருபெருமான் பாட்டையர்கள் பார்த்தீங்கன்னா ஆதிமே உதயபுரண வேதாந்த நூலில் முகப்பு பாலில் பார்த்தீங்கன்னா, நீதி எனும் பொருளான இந்த மனுக்குலத்தை நித்தியனும் நித்தியத்திற்கே படைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த மனிதன் வாழ பிறந்தவன் அல்ல, அதாவது சாக பிறந்தவன் அல்ல அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிறாங்க. வாழ பிறந்தவன் அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்காக வேண்டி வாழ பிறந்தான், எங்க வாழ பிறந்தான் அப்படிங்கிறத வேதங்களின் மூலமாகவும் தெய்வத்தின் செயல்களின் மூலமாகவும் நமக்கு நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரணத்திற்கு பின்பு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறத வெட்டி தூர எரிய சொல்றாங்க. இதுதான் உன்னை மாயை கூட்டு போகக்கூடிய செல்லக்கூடிய பாதைன்னு சொல்றாங்க. அப்போ நாம அந்த மாயின்னு சொல்லக்கூடிய அந்த பாதையில எப்படி பயணம் பண்றோம்னா, இந்த உலகம் தான் நித்தியம், இந்த உலகத்தோட பொருட்கள் தான் நித்தியம், இந்த உலகத்தோட மனிதர்களாம் நித்தியம் அப்படின்னு நாம நினைச்சு அதன் வழியில பயணம் பண்ணி கடைசியில யமனுடைய எல்லைக்கே அவன் எடுத்து செல்றான். இது நமக்கு பாசமாக அந்த பாசமாக இருக்கிறது. அந்த பாசம் நம்மளை நலுக்கிக்கிட்டே போயிடும். அந்த நலுக்கி எங்க கொண்டு போகும்னு கேட்டீங்கன்னா, அதாவது சொர்க்கம் நரகம் சொல்லி தெய்வம் 2 விதமா பிரிக்கிறாங்க. மரணத்துல 2 விதமா இருக்குன்னு சொல்லி நமக்கு நிரூபிக்கிறாங்க. அந்த மரணத்துல 2 விதத்துல ஒண்ணு பார்த்தீங்கன்னா, யமன் கைப்பட்டா நமக்கு நரகம், அதே போல இறைவன் கைப்பட்டா சொர்க்கம் அப்படிங்கிறத நமக்கு வேதத்தின் மூலமாகவும் அவங்களோட செயல்களின் மூலமாகவும் நிரூபிக்கிறாங்க. அப்போ அந்த செயலை பெறுவதற்காக வேண்டியே நாம் வந்துள்ளோம். இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் பிறந்திருக்காங்க, அழிந்துறாங்க, வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதனை காட்டிலும் மேலானவன் மனிதன் என்பதை தன்னுடைய வேதத்தின் மூலமாக நமக்கு நிரூபிக்கிறாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மரணத்துல 2 வகை உண்டு. ஒன்று நியாய மரணம், இன்னொன்று அநியாய மரணம். நியாய மரணம் என்னன்னு நமக்கு எதுவுமே தெரியாது, அநியாய மரணம்னா எதுன்னு தெரியாது. அதை நம்ம தெய்வம் பார்த்தீங்கன்னா தவத்தின் மூலமாக நமக்கு நிரப்பி அவங்க பாடுபட்டு இதை நமக்கு செயல்பட வைக்கிறாங்க. அப்போ இதை பெறுவதற்கு தகுதியானவன் யாருன்னு கேட்டா மனிதன் சொல்றாங்க. அவன் மனு ஈசனாகிறதும் அவன் தான், மனு நீசனாதான் அவன் தான். அது அவனுக்கு கையில கொடுக்கப்படுறது. அதே போல நமக்கு இறைவன் பார்த்தீங்கன்னா நமக்கு அறிவுங்கிற ஒரு மாணிக்கத்தை நமக்கு இனமா கொடுத்துருக்காங்க. அந்த அறிவை நம்ம கை கொண்டு நம்ம மேன்மை அடைவதும் நம்ம கையில தான் இருக்குது, தாழ்மை அடைவதும் நம்ம கையில தான் இருக்குது.
இது எல்லாமே நமக்கு வேதங்களின் மூலமாக, அவங்களுடைய வேத வாக்கியங்களின் மூலமாக, அவங்களுடைய செயல்களின் மூலமாக நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம அதை பெற்று பலன் பெற்றுக்கிட்டே இருக்கோம். யமன் எங்க குடியிருக்கிறான், இறைவன் எங்க குடியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சாலை மாளிகாவுக்கு ஒரு சந்தேகம். எப்படி கேட்கறதுன்னு கேட்கிறாப்புல. ஆனா எல்லாருக்கும் இதே கேள்வி, இதே சந்தேகம் தான். யமன் எங்க இருக்காங்க, இறைவன் எங்க இருக்காங்க அப்படின்னா, நான் நேற்று இது இந்த வேத வாக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாலை சேசுந்தரமன்னா, சாலை ஐயப்பனா, திருஞான சம்பந்தனா எல்லாரும் பார்த்தீங்கன்னா, நிறைய அதை பத்தி ஒரு சின்ன விளக்கங்க தெய்வ வாக்கியங்கிறதுல இருந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கங்களை கொடுத்து வந்தாங்க. அதாவது யமன் என்பது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யமன் இருக்கும் எல்லையும் தப்பிக்கும் வழியும் அப்படின்னு சொல்றாங்க. யமன் எங்கு உட்கார்ந்திருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யமன் உன் நினைவு நல்லவா உட்கார்ந்திருக்கிறான். நினைவை எம்மிடத்தில் வை, மீட்க பெறுவாய். எம் கைப்பட்டதும் சிவலோகம்தான், எம் கைப்படாதது யமலோகம்தான். எம் கைன்னா நமக்கு ஏற்கனவே ஐயப்பண்ணா வந்து பார்த்தீங்கன்னா சபையில் நிறைய சொல்லியிருக்காங்க, நினைவுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த நினைவை எங்க வைக்க சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மத்தில் வைக்க சொல்றாங்க. பிரம்மம் என்பது நமக்கு தெய்வம். தெய்வத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது, அவங்களோட செயலுக்கு நம்ம ஆளாகும் போது, நமக்கு அவங்களுடைய செயல் என்று சொல்லக்கூடிய அந்த அடக்கம் நமக்கு அவங்க கண்டிப்பா கொடுக்குறாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா திருமஞான அருள்மதத்துல இதே சொல்றாங்க. எம் எண்ணம் உன் தலையில் விழுகிறது, அதுதான் உன்னை கரை சேர்க்கும் சொல்றாங்க. அப்போ அவங்க எண்ணம் நமக்கு என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, வாக்காக இருக்கிறது. அந்த வாக்கு நமக்கு வேதமாக இருக்கிறது. அந்த வேதத்தில் நாம் பழகும் போதும் பயிலும் போதும் இந்த மெய்க்கல்வியானது நமக்கு பலன் கொடுக்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா தூலத்துல அடையாளத்தை நிரூபிக்கிறாங்க. அதாவது 10 விதமான அடையாளமா நிரூபிக்கிறாங்க. இந்த தூலம் எப்படி இருக்கும், தூலம் இல்லாமல் எப்படி இருக்கும்னு சொல்லி நிரூபிக்கிறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எடுத்து பேசும் பொழுது நாம் அதை பார்க்கணும். தெய்வத்தின் செயலை நம்ம பார்த்துட்டோம்னா அந்த செயலில் வந்து நமக்கு கைவராகிறத, நமக்கும் இது வேணுங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வேணும். நம்ம வந்து பிறருக்கு சொல்றதை காட்டிலும் ஃபர்ஸ்ட் எனக்கு வேணும், நான் இந்த செயலை அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் பாடுபட்டா மட்டும்தான் முடியும். இப்போ எனக்கு கிடைக்குது தெய்வம் கொடுக்குறாங்கன்னா, அதே இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட துணைவியார் கொடுப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களும் அதில் பயணம் பண்ணணும். யாராக இருந்தாலும் பயணம் பண்ணால் மட்டும்தான் இதில் கிடைக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்காண்டி நீங்க கொஞ்சம் போய் வேண்டிக்கங்களேன் அப்படிம்பாங்க. இந்த ஊர்வலத்தை போய் நீங்க மெய்ஞானத்தை பத்தி பேசும் பொழுது, உங்க தெய்வத்துல எனக்கும் வேண்டிக்கங்களேன்னு சொல்லுவாங்க. அப்படி வேண்டுனா கிடைக்குமான்னு கேட்டா கட்டாயம் கிடைக்காது. அவங்க அந்த இறைபெருமான, அந்த குரு பெருமான தனக்குள்ள சந்திக்கணும். சந்திக்கிறது வேதமாக இருக்கிறது. வேதத்தின் மூலமாக நாம் பயணம் பண்ணும்போது கண்டிப்பா சந்திப்போம். தெய்வத்தின் செயலை நம்ம பெறுவோம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இந்த வரவேற்புடைய நிறைவு செய்ய தொடரும். நமஸ்காரம் எல்லோருக்கும்.